ஓகே. ஸோ ரெக்கார்ட் ஆகுது. கிளாஸ் 9 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்துட்டு ஃபார் லூப் நம்ம கழிஞ்ச கிளாஸில் படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ எப்படி சொல்கிறது, அந்த கன்ஃப்யூஷன்ஸ்லாம் நமக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஃபார் லூப் படிக்கிறதுக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி கிடையாது. பட் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூட டீப்பாக ஸ்ட்ராங்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக சும்மா எல்லோரும் படிக்கிற மாதிரி, ஸோ இது இன்க்ரிமெண்ட்டு, இது வந்துட்டு கண்டிஷன், இது வந்துட்டு இப்படி இந்த மாதிரி படிக்காமல் ஆக்சுவலி அது எப்படி ஒர்க் ஆகுது, ஜாவாஸ்கிரிப்ட் அதை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட டீப்பாக பார்த்தோம். ஸோ புரியாதவங்க மறுபடியும் என்ன பண்ணலாம், அந்த யூடியூப்பில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் பாருங்கள். பட் அதில் சில விஷயங்கள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கேன்ல, ஸோ இது ஒர்க் ஆகலை கரெக்டாக. ஆக்சுவலி இந்த செட் டைம் அவுட்டோ போடும்போதே உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் இது வரைக்கும் இன்னும் படிக்கலை. ஸோ மேபி இதில் வந்துட்டு புரியாமல் கூட இருக்கலாம். அண்ட் இதில் எனக்கும் ஒரு விஷயம் புதுசாக படிக்க முடிஞ்சுது சரியா. ஸோ ஆஃப்டர் கிளாஸ் வந்துட்டு ChatGPT, கூகுள் எல்லாம் மூலமாக படித்தப்போ இது ஏன் ஒர்க் ஆகலைங்கிறது தெளிவாக புரிஞ்சுது. பட் த ப்ராப்ளம் இஸ், இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது சரியா. ஸோ லெட்ஸ் டேக் சம் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பட் வந்துட்டு இது இப்படி தான் ஒர்க் ஆகும். அதுக்கு காரணம் வந்துட்டு ஏன் இப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது வந்துட்டு மறுபடியும் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப டீப்பாக புரியணும். மெயின் த்ரெட்னா என்ன, ஈவென்ட் லூப்னா என்ன, இது ஏன் ஒர்க் ஆகலை, எதனால் மெயின் த்ரெட் வந்துட்டு பாஸ் ஆகலாம், இப்படிலாம் கொஞ்சம் விஷயங்கள் நான் இப்போ பேசுனது கூட எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காதா இருக்கும். பட் டோன்ட் வரி. எதுக்கு இது நான் சொல்கிறேன்னா, இப்படி ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு ஸ்டக் ஆனோம், அது வந்துட்டு நம்ம மறுபடியும் படிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அதை மறந்துடுங்க சரியா. ஃபார் லூப் ஜென்ரலாக எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற கான்செப்ட் மட்டும் புரிகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க சரியா. ஸோ ஜென்ரலாக ஃபார் லூப்பை வந்துட்டு நம்ம படித்தாச்சு. ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஜென்ரலான இப்போ ஒரு யூஸ் கேஸ்க்கு வந்துட்டு நம்ம போவோம் சரியா. ஜென்ரலான ஒரு யூஸ் கேஸு எப்படி சொல்கிறது, ஸோ ஃபார் லூப்பு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. எந்த இடத்துல மோஸ்ட்டாக ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற பிளேஸ் எங்கே அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரியா. ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல ஒரு அரே வேணும். ஸோ பேசிக் பர்பஸ் இல்லை, நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. பட் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்பஸான அரே லூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா. அதுக்குள்ளாடி தான் போக போகிறோம். ஸோ வேர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அரேலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நம்ம ஆல்ரெடி படித்தது தான் சரியா. ஸோ வேர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அரே இப்போ எம்டி அரேயாக வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்குள்ளாடி ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வச்சுப்போம் சரியா. ஓகே, ஓகே. ஸோ இந்த கோடு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அரே, இதோட டேட்டா டைப் வந்துட்டு அரே. ஓகே, அதில் வந்துட்டு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அண்ட் புஷ்ஷு பாப் அப்படின்லாம் நான் படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ குயிக்காக நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு யார் குயிக்காக பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ எனக்கு இதுக்கு உள்ளாடி ஜெகதீஷன் கூட ஆட் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளாடி கமா போட்டு இல்லை, ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் டாட் சம்திங் போட்டு இந்த அறைக்குள்ளாடி எனக்கு ஒரு ஆள் ஜெகதீஷை கூட ஆட் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? நார்மலாக புஷ் யூஸ் பண்ணாலே லாஸ்ட்டாக ஆட் ஆகும். யா கரெக்ட். ஸோ புஷ் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு ஜெகதீஷ், ஓகே இப்படி போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதோட அவுட்புட் பார்ப்போம். console.log students, மறுபடியும் இங்கேயும் console.log students. ஓகே, ஸோ அவுட்புட் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதில் வந்துட்டு அபினேஷ் வரைக்கும் தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததில் வந்துட்டு ஜெகதீஷ் வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. ஸோ இது ஜென்ரலாக தெரியும். பட் நான் இதில் இன்னொரு மேஜிக் காமிக்கட்டா? இதில் இப்போ ஜெகதீஷ் இல்லையே, கரெக்டு தானே. நான் இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஜெகதீஷ் வந்துட்டாரா? சரி, இது ஒரு குழப்பம் வரும். பட் வந்துட்டு குழம்ப வேண்டாம், அது அதில் இருக்கட்டு சரி, அதெல்லாம் நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதில் ஒரு இது வருது பாருங்களா. இது அப்படி ஹோவர் பண்ணிங்கன்னா, திஸ் வேல்யூ வாஸ் எவாலுவேட்டட் அப்பான் ஃபஸ்ட் எக்ஸ்பேண்டிங், இட் மே ஹாவ் சேஞ்ச் சின்ஸ் தென். ஸோ நம்ம ஏன் இது இப்படி நடந்திருக்குன்னா, ஆக்சுவலி நமக்கு வந்துட்டு என்ன வேல்யூ தான் இருந்துச்சு, அப் டு அபினேஷ் தான் இருந்துச்சு.
ஓகே. அதுக்கப்புறமா அதே அரேயில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மறுபடியும் ஜெகதீஷை வந்துட்டு புஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதில் என்ன வேல்யூ இருக்குங்கிறத பார்த்து, அந்த அரேயில் என்ன வேல்யூ இருக்குங்கிறத பார்த்து தான் ஆக்சுவலி இங்கே டிஸ்ப்ளே பண்ணும். அதனால தான் இது வந்திருக்கு. புரியுதா? ஸோ ஆப்ஜெக்ட் வரும்போதும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு கன்சோலில் பிரிண்ட் ஆயாச்சுன்னா அது வந்துட்டு அப்படியே இருக்கும்னு நினைக்காதுங்க. அதை எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடிய வேல்யூவை தான் அதோட ஆக்சுவல் வேல்யூவாக உங்களுக்கு வந்துட்டு காமிக்கும். ரைட்டா? சரி, ஓகே. ஸோ இது இவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சதான். இப்போ மொத்தம் நமக்கு அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் டாட் லென்த் அப்படின்னு போட்டு பார்த்தாச்சுன்னா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸோட லென்த் உங்களுக்கு தெரியும். ஸோ 6 பேர், ஐயப்பன், ஷிஜோ, நட்டு, டிடி, அபினேஷ், ஜெகதீஷ் இப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ரெக்யர்மெண்ட் நமக்கு இப்போ என்னென்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் எனக்கு வந்துட்டு கன்சோல் டாட் லாக் போட்டு ஒவ்வொருத்தராக தனித்தனியாக காமிக்கணும். ஜென்ரலாக நமக்கு இப்போ எப்படி காமிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு எனக்கு ஐயப்பனை மட்டும் காமிக்கணும்னா ஜென்ரலாக இதில் அக்சஸ் எப்படி பண்ணுவீங்க, ஐயப்பனை மட்டும் எப்படி டிஸ்ப்ளே பண்ணுவீங்க சொல்லுங்கள். இண்டெக்ஸ் 0. எஸ், ரைட். ஸோ இப்போ அவுட்புட் வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி ஐயப்பன் வந்திருக்கோம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஷிஜோ வரணும்னா இண்டெக்ஸ் 1 கொடுக்கணும். ரைட். அது ஏன்டா யாரை கேட்குறாங்களோ அவங்க தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தப்போ நட்டுன்னு கிளாஸே வரலன்னு நினைக்கிறேன். சரி, 2 கொடுத்தா நட்டு. ஸோ இது யாருக்கும் டவுட் ஒன்றும் இல்லையே, தெளிவு தானே, ஐயப்பன், ஷிஜோ, நட்டு. ஸோ அதுக்கு அடுத்து என்னது, 4வது வந்து 3 வந்து டிடி, 4 அபினேஷ், 5. ஓகே. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்திருக்கோம். ஸோ மொத்தம் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு இங்கே 6 வரைக்கும் போட்டிருக்க மாட்டோம், 5 வரைக்கும் போட்டிருப்போம். ஏன்னா வந்துட்டு நமக்கு இண்டெக்ஸ் எப்போவுமே என்னதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்துட்டு 0ல் ஐயப்பன், 1ல் ஷிஜோ, அந்த மாதிரி அப்படி ஜெகதீஷ் 5th இண்டெக்ஸில் வந்துட்டு ஜெகதீஷ் இருக்காங்க. ஸோ அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு எப்படி பக்காவாக வந்துடுச்சு. சரியா? ஸோ இன்கேஸ் இப்போ இதில் வந்துட்டு இன்னொரு ஆள் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஆள் யார், யாருடே, அஜின். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு கன்சோலில் அஜின் வருமா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸை கன்சோல் பண்ணும்போது வரும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டாட் லென்த்லேயும் மாறி இருக்கும். ஆனால் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு அஜின் வருமா, வராது. ஸோ பாருங்கள், ஸோ இங்கே அஜின் வராது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிக்காக எழுதிட்டுருக்கோம். என்ன எழுதிட்டுருக்கோம், ஒவ்வொரு இண்டெக்ஸாக போய் ஒவ்வொருத்தரையாக போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலி நமக்கு இதுவும் கூட வேணும்னா என்ன பண்ணணும், மறுபடியும் நான் 6 அப்படின்னு சொல்லிட்டு கோடை அப்டேட் பண்ணாமல் எனக்கு வந்துட்டு கிடைக்காது. கோடை அப்டேட் பண்ணால் மட்டும் தான் எனக்கு அந்த வேல்யூ வந்துட்டு கிடைக்கும். ரைட்டு தானே, புரிஞ்சுதா? ஸோ இதை வந்துட்டு டைனமிக், இப்போ வந்துட்டு ஸ்டாட்டிக்காக ஒவ்வொருத்தருக்கா போய் 0 1 2 3ன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக நமக்கு வந்துட்டு எத்தனை எலமெண்ட்ஸ் நமக்கு இந்த அரேக்குள்ளாடி இருக்குதோ அத்தனை வாட்டி அது ஆட்டோமேட்டிக்காக காமிக்க வைக்கிறதுக்கு நமக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ எப்படி இதை அப்படியே ஃபார் லூப்பில் பாருங்கள், எப்போவுமே நான் சொன்னேன் ஒரு கோட் ரிப்பீட்டிஷன் பண்ணுற இடத்துல மேபி நமக்கு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணலாம். பட் அது இல்லை அதோட பர்பஸ், பட் சொல்கிறேன். ஸோ அப்படி பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு கண்டிப்பாக இதில் என்ன ஆகுது, கோட் ரிப்பீட்டிஷன் ஆகிட்டுருக்கு. சரியா? அண்ட் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னது, இந்த 0 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது தான் டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், ஒரு ஃபார் லூப் போடுறேன். ஃபாரோட சிண்டாக்ஸு ஃபார் போடணும், ஹெட்டு பாடி. மறுபடியும் சொல்கிறேன், இது ஹெட்டுங்கிறது வந்துட்டு நானே வச்சுக்கிட்ட பேர், நமக்கு புரிதலுக்காக அப்படி வச்சுப்போம். சரியா? ஹெட்டில் ஃபஸ்ட் என்ன எழுதணும், வேர் ஈக்குவல் டு 0, I லெஸ் தேன். இப்போ இதில் எத்தனை பேர் இருக்காங்க, 0 1 மொத்தம் 6 பேர் கரெக்டாக, 6 பட் 7ன்னு போடுறேன். ஏன்னா 6ன்னு கொடுத்தா 6 லெஸ் தேன் வரைக்கும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். கரெக்டாக? எனக்கு 6ம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போடலாம். சரியா? இல்லைன்னா லெஸ் தேன் போடலாம். சரி, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு மொத்தம் 6 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 6 போடுவோம். அண்ட் வந்துட்டு I++. ஸோ இது ஜென்ரல் நம்ம படித்தது. இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா console.log I போடுறேன்.
ஸோ ஜஸ்ட் ஒரு லூப் போட்டுட்டு ஒவ்வொரு லூப்லேயுமே அந்த ஐயை மட்டும் நான் கன்சோல் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவுட்புட் பார்த்துருவோம். 0 1 2 3 4 5. ஸோ இங்கே ஏன் நான் வந்துட்டு லெஸ் தேன் போட்டு 5 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, இங்கே வந்துட்டு நான் என்ன லெஸ் தேன் 6 வரைக்கும் தான் போட்டிருக்கேன். சரியா? அப்போ வந்துட்டு 5ஓட நின்றுடும், 6 வராது. பட் நமக்கு ஆக்சுவலி வந்துட்டு 6ம் வேணும் நம்மளோட லூப்பு கரெக்டாக ஒர்க் ஆகுறதுக்கு. கரெக்டாக? ஸோ 6ம் வேணும்னா 2 வழி இருக்குது. ஒன்னில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 7 போடணும், அப்படின்னா இங்கே 6 வந்துடும். கரெக்டாக? இல்லைன்னா என்ன பண்ணலாம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6ஏ வைக்கலாம். அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் 6க்கும். ஸோ உங்களுக்கு 6ம் உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட்டில் வரும். ஸோ இது தெளிவு தானே, இதில் டவுட் ஒன்றும் இல்லையே. ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலி என்னென்னா, இங்கே பாருங்கள், நான் ஐ அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு 0, இங்கே இருக்கக்கூடிய 0 1 2 3 4 5 6 இது வந்துட்டு இங்கே நமக்கு டைனமிக் ஆகிடுச்சு. கரெக்டாக? 0 1 2 3 4 5 6. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும், இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ளாடியாக்கும் இந்த 0 1 2 3 இருக்குது. சரி, இந்த இடம் தான் நமக்கு இது ஐயா இருக்கணும், இது ஐயா இருக்கணும் ஒவ்வொரு லூப்லேயும். அப்படின்னா நமக்கு நம்ம நினைக்கிறது கிடச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை ப்ராக்கெட்டில் போட்டு இங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை போடுங்க. ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட அவுட்புட்டு ஐயப்பன் ஷிஜோ அஜின் வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டாக கிடச்சிருச்சு. ஸோ இவ்வளோ தெளிவாக நம்ம இன்னொரு ஸ்டெப்பு இருக்குது, பட் இவ்வளோ இதை கமெண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதை நம்ம நினச்ச மாதிரி கமெண்ட் பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ என்னென்னா, ஃபார் லூப்போட பேசிக் அது வந்துட்டு லூப் பண்ணி நமக்கு ஒரு விஷயத்தை இன்க்ரிமெண்ட் பண்ணி ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஃபார் லூப்பில் நம்ம படித்தோம். ஸோ அதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம், இது வந்துட்டு ஒரு பர்பஸ். ஜாவா ஸ்கிரிப்டில் லூப் பண்ணி அரேஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஒவ்வொன்றா யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக். சரியா? பட் ஃபார் லூப்பு அரேயை லூப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை. அரே டாட் ஃபார் ஈச்னு இன்னொரு விஷயம் நம்ம படிப்போம், அது அதுக்காக மட்டும்தான். பட் ஃபார் லூப் வந்துட்டு ஜஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. ஓகே. பட் ஃபார் லூப்போட ஜென்ரல் கேரக்டரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். ஒரு அறையில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை லூப் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம நினச்ச மாதிரி அவுட்புட் வந்துடுச்சு. பட் பழைய பிரச்சனை இன்னும் இருக்குது. அதாவது நான் இன்னொரு ஆட் பண்ணுறேன், பர்பின். ஸோ இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆக்சுவலி பர்பினும் எனக்கு வந்துட்டு வரணும். பட் இப்போ பர்பின் வருமா? வராது. ஏன்னா இந்த பர்பின் வந்துட்டு எங்கே தான் இருக்கார், 7th இண்டெக்ஸில் இருக்கார். நம்ம 6 வரைக்கும் தான் என்னது காமிச்சிட்ருக்குறோம். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே வந்துட்டு பாருங்கள், ஸ்டில் என்னது பர்பின் வரல. ஸோ இப்போவும் இது டைனமிக்காக முழுசாக டைனமிக், இப்போ நம்ம கோடை தான் சுருக்கியிருக்குமே தவிர முழுசாக டைனமிக் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ எப்படி டைனமிக் ஆக்கலாம், என்ன பண்ணோன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஆக்சுவலி இந்த 6 வந்துட்டு 7ஆக ஆகிருக்கணும். கரெக்டாக? இந்த 6 7ஆக ஆயிருந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிருக்கும். பட் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வாட்டி இது கூடும்போது குறையும்போது நமக்கு வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு டைனமிக்காக மாறிட்டே இருக்கணும். இப்போ அதுதான் நம்மளோட பர்பஸ். அதை எப்படி பண்ணலாம், ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் லென்த் போடலாம். சூப்பர். வினிஷா, எஸ். நீ இதுக்குள்ள ஆன்சர் சொல்லக்கூடாதுமா, இந்த பிள்ளைய சொல்லட்டுமா, யாருடா அதுன்னு பார்த்தேன். சரியா? ஸோ பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கெலாம் ஆன்சர் சொல்லாதுங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்துட்டு செப்பரேட்டாக கேட்கும்போது சொன்னால் போதும். சரியா? ஓகே. ஓகே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டாட் லென்த், ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் லென்த்துன்னு புரியுதா? யாருக்காவது இது மைண்டில் வந்துச்சா பழைய புதிய ஆட்களுக்கு? சரி, பட் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு இது கரெக்ட் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் டாட் லென்த் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்துட்டு என்ன வரும், இப்போ இதில் வேல்யூ என்ன வரும் சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் டாட் லென்த்துன்னு போடும்போது இதில் வேல்யூ என்ன இருக்குது இப்போ? டே சொல்லுங்க டே. 8. பட் நமக்கு என்ன தான் வேணும், 7 தான் வேணும். எஸ். அப்போ என்ன பண்ணலாம், நார்மலி நம்ம லாஸ்ட் டிஸ் இருக்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டாட் லென்த் -1 கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். சரியா? ஒன்றில் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் லென்த் -1 எடுக்கணும், இல்லைன்னா மைனஸ் வேண்டாம், இங்கே லெஸ் தான் எடுக்கணும். அது உங்கள் ஸ்டைலு, உங்கள் விருப்பம். சரியா? ஜென்ரலாக வந்துட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -1, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. சரியா? இப்போ நமக்கு இதில் வேல்யூ என்ன வந்துடும், 8 - 1 7. அப்போ நமக்கு வந்துட்டு 7 டைம்ஸ் லூப் ஆகும். இப்போ கரெக்டாக நமக்கு யார் பர்பினோ அவுட்புட்டில் வரணும்.
சூப்பர். இப்போ வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக டைனமிக்கான ஒரு கோட் எழுதிட்டோம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ ஒருவேளை இனியார் என் பேரையே போடுவோம். சரியா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு என்னது, வினேஷுங்கிற பேரும் வந்துடும். ஸோ இது ஒன் பர்பஸ் ஆஃப் அரே, சாரி என்னது, ஃபார் லூப்பை வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் புரிய வேண்டியது ஃபார் லூப் கோராக எப்படி ஒர்க் ஆகுங்கிறத வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம வந்துட்டு அதை தேவைப்படுற இடத்துல நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இவ்வளோத்துலேயும் யாருக்காவது டவுட் இருக்கா? தெளிவாக புரிஞ்சுதா சொல்லுங்கள். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுடா. கேக்குதா? ஹலோ. கேட்குதுடா, சொல்லு. இப்போ நம்ம இந்த ஃபார் லூப்புக்குள்ள அந்த வேற ஐங்கிறது போட்டது யூஸ் பண்ணணுமா? இல்ல நமக்கு இப்போ வேற வாய்ஸ் வேரியபிள் பிரேக் ஆகுது. யூஸ் உனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரு கடை கேளு. வேற ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்குது. அது வந்து எப்பவுமே அந்த வேரியபிள் நேம் வந்து ஐன்னு தான் யூஸ் பண்ணணுமா ஃபார் லூப்ல? இல்ல வேற வேரியபிள் நேம்? அதான் நான் அது ஃபர்ஸ்ட் கிளாஸில் உனக்கு சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு ஃபார் லூப்புங்கிறது வந்துட்டு ஐட்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒய் இஸ் ஃபார் லூப் யூஸ் டு ஐட்ரேட். அதாவது அந்த லூப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இன்னொரு டெக்னிக்கல் வேர்டு வந்துட்டு ஐட்ரேட். ஸோ அதோட ஃபஸ்ட் லெட்டரான ஐயை வந்துட்டு அப்படி எல்லாரும் பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நமக்கு ஜே கூட போடலாம். இல்லைனா எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு உன் பேரை கூட வேரியபிள் நேம் வைக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கோ? இல்லை. சரியா? ஸோ இப்போ இதுவும் சாரி, அப்போ இங்கே என்ன போடணும்? ஐக்கு பதிலாக ஐயப்பன்னு போடணும். சேம் அவுட்புட். சரி, அந்த ஐங்கிறது வந்து அப்படியே எல்லாரும் பழகிட்டோம். ஏன்னா ஐட்ரேஷன். ஸோ வந்துட்டு ஐன்னு போடுவோம். அடுத்து இன்னொரு இது என்னென்னா, இதுக்குள்ளாடி இன்னொரு ஃபார் லூப் சிலப்போ வரும். அப்போ ஐயே திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐக்கு அடுத்த லெட்டரான ஜேயை போடுவோம். சரியா? ஸோ அது ஐ தான் அப்படிங்கிற மாதிரி கம்பல்சரிலாம் கிடையாது. ஓகே. வேறு எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சுதா? சரி, இனி இதில் இன்னொரு ஸ்டெப்பு பார்ப்போமா. இது வந்து ஜென்ரலாக ஃபார் லூப்பில் சின்டாக்ஸ் இப்படி தான் பார்ப்போம். பட் ஜென்ரலாக பாருங்கள், இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். ஃபார் லூப்போட கேரக்டர் படி இந்த கோடு எத்தனை வாட்டி ரீட் ஆகும்? ஐ மீன் உத்தேசம் சொல்லுங்கள், கரெக்டாக என்னாண்டா? 8 தடவை. 8 தடவை அல்லது எனக்கு அது ஐ மீன் இந்த கண்டிஷன் ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணும். கரெக்டாக? ஒரு வாட்டி இல்லை, இது வந்து மல்டிபிள் வாட்டி அந்த கண்டிஷன் ஒருக்கா ஃபெயில் ஆகிறது வரைக்கும் 6 வாட்டியோ 7 வாட்டியோ 8 வாட்டியோ அது வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் இருக்கும். கரெக்டு தானே? யா. ஸோ ஜென்ரலாக நம்ம இப்படி கோடு எழுதுனாலும் இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இப்போ வந்துட்டு பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பாயிண்ட் கூட சொல்லப்போம். இது கம்ப்ளீட்லி கரெக்டான கோடு தான், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. சரியா? பட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டாட் லென்த் அப்படின்னு எடுக்கிறது வந்துட்டு ஒரு அறையில் இருந்து அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணுறோம். சரியா? அது வந்துட்டு ஜென்ரலாக ஒரு வேரியபிள் அக்சஸ் பண்ணுறதோட டைம் எடுக்கும்னா அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாமே மைன்யூட் டிஃப்ரென்சஸ். சரியா? ஓகே. ஸோ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டாட் லென்த்தை ஒவ்வொரு வாட்டி எடுக்கிறதுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டாட்லேருந்து ஆல்ரெடி ஒரு வேரியபிள் எடுத்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? அண்ட் இங்கே வந்துட்டு லென்த் மட்டும் எடுக்கல, அதுக்கு கூட என்னது -1 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது. அதாவது லென்த்தை எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு என்னது ஒன்று லெஸ்ஸும் பண்ணுறோம். ஸோ அதில் இன்னொரு வேலையும் நடக்குது. அதை மல்டிபிள் டைம்ஸ் திருப்பி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா வேர் லிமிட், இதுவும் என்ன பேர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சு. அப்போ இந்த லிமிட் அப்படிங்கிறத இங்கே போட்டோன்னா இப்போ இந்த கண்டிஷன் மல்டிபிள் டைம் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு வந்துட்டு எத்தனை வாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆகும்? ஒரே ஒரு வாட்டி. புரியுதா? எஸ். ஸோ வந்துட்டு பர்ஃபார்மன்ஸை கன்சிடர் பண்ணி பக்காவான நீட்டான ஒரு கோட் எழுதணும் அப்படின்னா அதை இங்கே போடாமல் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்துட்டு அந்த 7 or 8 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிடுது. அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் திஸ் இஸ் வெரி ஸ்டாண்டர்ட். நீட்டான ஒரு கோடாக நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்படி ஓகேவா? கிளியரா? சரி. ஸோ இப்போது ஜென்ரலாக வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா,
ஜென்ரலான ஒரு அரேயை வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், லூப் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிச்சிருக்கேன். பட் இதோட பர்பஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்டெப்த்தாக நம்ம போவோம். ஓகே, பட் அது அப்படி போகணுன்னா உங்களுக்கு வந்து சரி, அதுக்கு போகலாம். அது வந்துட்டு அடுத்த கிளாஸ்லேயே போகலாம். பட் நான் இப்போ என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னா, ஜேசன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் படிச்சுட்டு அந்த ஜேசனை நம்ம லூப் பண்ணுறதையும் நம்ம படிப்போம். அதுக்கப்புறமா அதை வந்துட்டு ஆக்சுவலாக எப்படி டோமில் கொண்டு வர்றது, நிறைய பேர் இன்னர் HTML யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பட் இன்னர் HTMLலையும் கொஞ்சம் கூட நம்ம வந்துட்டு டீப்பாக போக வேண்டியது இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போதைக்கு முதல்ல இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்டு ஃபார் லூப் படிச்சிட்டோம். அந்த ஃபார் லூப்பை ஜென்ரலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது படிச்சிட்டோம். அதில் யாருக்கும் டவுட் இல்லை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ ஃபர்தராக நம்ம வந்துட்டு ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் இருக்கும். சரியா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம். சரியா, ஸோ இப்போ ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் இல்லை, 1000 லாங்குவேஜ் இருக்குது. சரியா, 1000 லாங்குவேஜ் இல்லை, கொஞ்சம் லாங்குவேஜ் இருக்குது. இப்போ Go இருக்குது, Python இருக்குது, .NET இருக்குது, ஜாவா இருக்குது. இது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் நமக்கு இருக்குது. ஐ மீன் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரே லாங்குவேஜில் தான் இருக்கணும்னு இருக்காது. சரியா, இப்போ சோடிசிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க நம்ம ப்ராஜெக்ட்டு இப்போ என்ன லாங்குவேஜஸ்லாம் இருக்குது இது தெரியுமா டே? ஹலோ, நான் பேசுகிறது கேட்குதா? என்ன லாங்குவேஜ்லாம் இருக்குன்னு தெரியாதா? தெரியும் ப்ரோ. என்னலாம்? இப்போ நம்ம வெப்புக்கு ஆங்குலாரு, பேக்எண்டுக்கு PHP நோடு யூஸ் பண்ணுறோம், மொபைலுக்கு ரியாக்ட், பட் பேக்எண்ட் வந்து PHP நோடு தான். யா, ஸோ ஜென்ரலாக சொல்லியாச்சுன்னா இப்போதைக்கு PHP லாங்குவேஜாக டேரெக்டாக சொல்லியாச்சுன்னா நமக்கு இப்போ என்னெல்லாம் இருக்குது, PHPயும் ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சொன்ன ஆங்குலார் அது இதெல்லாமே ஃப்ரேம் ஒர்க்ஸ். சரியா, கோரா லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தா PHPயும் ஜாவா ஸ்கிரிப்டும். சரி, இன்னும் கொஞ்சம் நாளையில் நம்ம பைத்தான் கூட யூஸ் பண்ண வேண்டிய தேவை வரும். சரியா, ஸோ PHP, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் இந்த மாதிரி 3 லாங்குவேஜை பேஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ PHPயில் உள்ளது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தெரியாது, ஜாவா ஸ்கிரிப்டோட கோடு பைத்தனுக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு ஜென்ரலான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இது கான்செப்ட் வச்சுப்போமே, API கான்செப்ட், அது நிறைய பேருக்கு தெரியும். ஃப்ரண்ட் அண்டு பேக் எண்ட்னு இருக்கும். இப்போ பேக் எண்டில் வந்துட்டு PHP இருக்கும், ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும். சரியா, ஸோ இப்போ என்னென்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு PHPயிலேருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு வாங்கணும். பட் PHPக்கும் பைத்தானுக்கும் டேரெக்டாக அவங்களுக்கு பேச தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்போது காமனாக ஒரு விஷயம் வேணும், அவங்க 2 பேருக்குமே புரிகிறது மாதிரி. சரி, அவங்க 2 பேருக்குமே புரிகிறது மாதிரி காமனான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு ஃபாரின் டூர் ஏதோ போகிறீங்க. ஓகே, ஸோ அங்கே உள்ள லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாது. உங்கள் லாங்குவேஜ் தமிழாக இருக்கலாம், அங்கே உள்ளவங்களுக்கு லாங்குவேஜ் மேபி சைனா போகிறீங்கன்னா சைனீஸாக இருக்கலாம், ஜப்பான் போனீங்கன்னா ஜாப்பனீஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஒரு விஷயம் உங்களுக்கு காமனாக இருக்குது, நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், நமக்கு ஒரு ஜெஸ்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுனா தம் ஃபிங்கரை மேலே தூக்கிட்டு ஐ மீன் தம்ஸை போடுற மாதிரி நம்ம இப்படி கேட்போம்ல, புரியுதுல, தண்ணினா. ஸோ அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எல்லா இடத்துலையுமே அது ஒரு காமன் விஷயமா இருக்கும். அப்படி காமிச்சா ஓகே இவன் தண்ணி தான் கேட்குறான் அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருக்கும் புரியணும். ஓகே, ஸோ தேட் இஸ் சம்திங் காமன் விச் கனெக்ட்ஸ் யூ போத். சரி, அது வந்துட்டு உங்கள் 2 பேருக்குமே அண்ட் உலகத்தில் எல்லாருக்குமே கூட தண்ணினா இப்படி கேட்குறது தண்ணி அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு புரிய 100% வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு ஆள் தான் இந்த ஜேசன். ஸோ இந்த ஜேசன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எல்லா லாங்குவேஜஸ்க்கும் மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜஸுக்கும் கண்டிப்பாக புரியும். அதை வந்துட்டு ஜென்ரலாக என்ன ஜேசன் சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே காமன் டேட்டா இன்டர்சேஞ்சிங் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இட் இஸ் லைட் வெயிட். சரியா, ஸோ இப்போ ஒரு முன்னாடி XML யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நான்லாம் கூட யூஸ் பண்ணதில்லை. நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ ஏதோ சில APIஸில் வந்து சில பழைய ப்ராஜெக்ட்ஸில் XML யூஸ் பண்ணியிருக்க பார்த்துருக்கேன் அண்ட் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ XML எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு நேமு, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு HTML டேக் மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா கொடுக்குறதுக்கு. சரியா, ஸோ ஸ்டூடெண்ட் அவனோட நேமை வந்துட்டு இப்படி கொடுப்போம். நேம் வந்துட்டு இப்போ என்னோடய பேர் போட்டுக்கிறேன், நேம்.
ஸோ கிளாஸ், ஸோ ஒருவேளை நான் 12th படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஜெண்டர், மேல். ஸோ இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இதுதான் என்னது XML அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக கரெக்டானு தெரிலங்க, சரியா? மோஸ்ட்லி இப்படி போகிறது தான் XML. ஓகே. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த நேம் அப்படிங்கிறதே வந்துட்டு என்னது ரெண்டு வாட்டி வருது. ஓகே. ஸோ இப்போ டேட்டா இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இதோட என்ன சொல்கிறது, இதோட சைஸும் பெருசாகிட்டே இருக்கும். ஓகே. ஏன்னா வந்துட்டு ஒரே விஷயத்த 2 வாட்டி ரிப்பீட் பண்ண ஓப்பன் டேகு க்ளோஸ் டேகு காம்ப்ளெக்ஸ் இல்லை. இது யாருக்குமே புரியாதுன்னு சொல்ல முடியாது, எந்த குழந்தைக்கு வேணால் கூட புரியலாம். பட் வந்துட்டு ஜென்ரலாக இது வந்துட்டு சைஸ் கொஞ்சம் கூடுதல். ஓகே. பட் இந்த XML அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டை வந்துட்டு எல்லா லாங்குவேஜுக்கும் புரியும். சில லாங்குவேஜ் புரியலைன்னா அதை புரியறதுக்காக சில லைப்ரரி வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஏன்னா ஒருக்கா .NETல ஏதோ பார்த்தப்போ எனக்கு தெரியலை அப்படி எப்படி இருக்குன்னு. பட் வந்துட்டு அதுக்கு ஏதோ எக்ஸ்டர்னல் லைப்ரரி வச்சு தான் அதை புரிய ட்ரை பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று. பட் த ஜென்ரல் திங் இஸ் எவ்ரி லாங்குவேஜ் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் XML. பட் வந்துட்டு இது கொஞ்சம் வெயிட் கூடுதல், அதாவது இது லைட் வெயிட் கிடையாது, இது வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது சைஸ் கூடுதலாக இருக்கும். பட் ஜேசன் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி இருக்கும், இது ஜேசனில் நம்ம எப்படி எழுதுவோம்னா, சாரி இது தேவையில்லை, அது போடணும்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகணும், அதுக்கு நான் போகலை இப்போதைக்கு, இன்னொரு லேயர் போக வேண்டியது இருக்கும், சரியா? ஸோ இதுதான் இதோட ஜேசன், புரியுதா? ஸோ பாருங்கள், இது சின்னதாக இருக்கா, இது சின்னதாக இருக்கா, எது உங்களுக்கு லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது? ஜேசன் தானே? சொல்லுங்கடே ஏதாவது. எஸ். ஸோ முன்னாடி அதுவும் எனக்கு தெரிஞ்சு அப்போ 12, 13 வருஷத்துக்கு 15 வருஷம் அந்த டைம்லலாம் XML வச்சு தான் டேட்டா இன்டர்சேஞ்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போது நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஜேசன். பட் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வரலாம், என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆப்ஜெக்ட். கரெக்ட். அண்ட் ஜேசனோட ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா? பாருங்க, அதுக்கு ஃபுல் ஃபார்மே என்னதான்? ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். புரியுதா? ஸோ வந்துட்டு இந்த ஜேசன் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர்லேயே தான் இருக்குது. ஓகே. பட் இட் இஸ் வைட்லி அக்செப்டட் ஃபார் ஆல் த லாங்குவேஜஸ். இதை வந்துட்டு ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம். அதுக்கு இது வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு தான். பட் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டில் நீங்கள் கீஸில் வந்துட்டு இது போடணும்னு கிடையாது, கரெக்டாக? இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? பட் வந்துட்டு இங்கே அப்படி கிடையாது, சரி? இங்கே கண்டிப்பாக நம்ம வந்துட்டு என்ன போடணும், கோட்ஸு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு நம்மளோட கன்சோலில் கொஞ்சம் விளையாடிட்டு வருவோம். ஓகே. ஸோ வேர் obj ஈக்குவல் டு, ஸோ இது ஜென்ரலான ஆப்ஜெக்ட், திஸ் இஸ் ஆல்சோ வேலிட் ஆப்ஜெக்ட், சரியா? ஸோ obj போட்டாச்சுன்னா இப்போ objல என்ன வேல்யூ வந்திருக்குன்னு பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வந்திருக்கும், கரெக்டாக? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ஜேசனை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயுமே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், இல்லைனா லைப்ரரிஸாவது இருக்கும், இதை புரிகிறதுக்கெலாம், இல்லை இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக மெத்தட்ஸ் இருக்கும், சரியா? ஸோ இப்போது இது வந்துட்டு ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை எப்படி ஜாவாஸ்கிரிப்டை வந்துட்டு ஜேசனாக கன்வெர்ட் பண்ண முடியும்? பாருங்கள், இது ஆப்ஜெக்ட்டு, திஸ் இஸ் நாட் ஜேசன், இது வந்துட்டு என்ன தான், ஆப்ஜெக்ட் தான். ஓகே. அது வந்துட்டு நான் இது உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கீவேர்ட் இருக்குது, அது கொடுத்துட்டு நீங்கள் obj அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன டைப்புன்னு சொல்லும், பூலியனா என்ன இது அப்படிங்கிறது வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் தான் சொல்லுது, கரெக்டாக? ஸோ ஆக்சுவலி இது ஸ்டில் ஆப்ஜெக்ட் தான், இது ஜேசன் கிடையாது. பட் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி நமக்கு வந்துட்டு ஜேசனாக மாற்ற முடியும் அப்படின்னா, இதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நமக்கு, இதில் ஜாவாஸ்கிரிப்டில் json.stringify அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு உள்ளாடி இந்த obj நீங்கள் பாஸ் பண்ணால் ஆக்சுவலி இது வந்துட்டு என்ன ஆகிடும், ஸ்ட்ரிங் ஆகிடும்.
ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? இப்போ வந்து கோட்ஸுக்குள்ளாடி வந்துடுச்சு, இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரிங் ஆகும். வேணா இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்னா வேர் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கொடுக்குறோம். சரியா? ஸோ இப்போ டைப் ஆஃப் எக்ஸ் என்னது? ஸ்ட்ரிங். புரியுதா? இனி ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை மாதிரி ஜேசன் டாட் பார்ஸ் இருக்குது. ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை எதுக்குன்னா ஒரு ரியல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை என்னவா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ஜேசன் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஜேசன் டாட் பார்ஸ் இருக்குது. அது எதுக்கு இருக்குது? ஒரு ஜேசன் ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்துட்டு என்னவா கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸில் வந்துட்டு ஒரு ஜேசன் ஸ்ட்ரிங் இருக்குது கரெக்டாக, அதை வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக மறுபடியும் மாறிடுச்சு. ஸோ ஜென்ரலாக இப்போ என்ன படிச்சிருக்கோன்னா ஜேசன் அப்படிங்கிறது என்னங்கிறத படிச்சிருக்கோம். அது வந்துட்டு ஒரு லைட் வெயிட் டேட்டா இன்டர்சேஞ்சபிள் ஃபார்மேட், மோஸ்ட்டாக எல்லா லாங்குவேஜுக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம். சரியா? அண்ட் இதுக்கு முன்னாடி இதுக்கு வேண்டி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? XML யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதை விட இது லைட் வெயிட், இப்போ எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மாதிரியே இருக்கும். பட் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டு, பட் இது வந்துட்டு டேட்டா டைப் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். இட் இஸ் a லாங் ஸ்ட்ரிங் வித் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கும் ஜேசன் ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கும் அந்த ஜேசன் ஸ்ட்ரிங்கை மறுபடியும் ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்கும் நம்மள்ட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஜேசன் ஸ்ட்ரிங்கிஃபை, ஜேசன் பார்ஸ். ஸோ இப்போ நம்ம PHPக்கு போனோன்னா ஜேசன் என்கோட், ஜேசன் டிகோட் அப்படின்னு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நமக்கு பண்ணுறதுக்காக. புரியுதா? இது இவ்வளோ கிளியரா? ரைட். ஸோ ஜென்ரலாக எதுக்கு நான் இதை சொன்னேன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இப்போ ஏபிஐலாம் சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. பட் ஜென்ரலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, எங்கேயோ இருந்து நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு தெரியாத இடம்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட்டாக உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? ஒரு ஜேசன் ஸ்ட்ரிங் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரி, அந்த ஜேசன் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லூப் பண்ணி நம்ம வந்துட்டு என்னது நம்ம டோமில் காமிக்கிறதுக்காக இருக்கட்டும், அதை என்ன வேணாலும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் இதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இந்த மாதிரி வருமானு கிடையாது. பாருங்கள், அரேயையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணலாம். ஸோ இதிலே பண்ணி போவோம். ஸோ வேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது வந்துட்டு மல்டிபிள் பீப்புள்ஸ் எனக்கு வேணும். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு அரே ஆக்குறேன். ஓகே, சூப்பர். ஏஐ தன் வேலை செய்கிறது. ஆஹா, சூப்பர். சரி, ஸோ இது வந்துட்டு ஜேசன்னா இல்லை வந்துட்டு அரேயா ஆப்ஜெக்டா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது அரே. எஸ், பட் ஆக்சுவலி ஏபிஐலேருந்து வரும்போது இது இந்த மாதிரி இருக்காது. சரி, ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா இதுலேயும் கோட்ஸ் இருக்கும், இதுலேயும் கோட்ஸ் இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரிங்காக கிடைக்கும். ஸோ எப்படி கிடைக்கும்னா ஏபிஐலேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது, அதாவது ஒரு இடத்துல நமக்கு எங்கேருந்துன்னு தெரியாது, நீங்கள் எவ்வளோ ஞாபகம் வச்ச போதும், இந்த டேட்டா வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜ்லேருந்து எங்கேயோ இருந்து நமக்கு மேஜிக்காக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டைப் ஆஃபில் போட்டால் இது இப்போ ஆப்ஜெக்ட் வருமா இது வருமானு தெரியல, பார்ப்போம். ஸோ இது ஆப்ஜெக்ட் வருது, ஆக்சுவலி அரே தான். சரியா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அது இன்னொரு பெரிய கதை உண்டு. சரியா? பட் இது வந்துட்டு அரே. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இஸ் அரேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இஸ் அரே டாட் இஸ் அரேன்னு நினைக்கிறேன். அரே டாட் இஸ் அரே. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாஸ் பண்ணால் ஆமாம் அது அரே தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஸோ இது அரே தான், உங்களுக்கு தெரியும், கரெக்டு தானே? ஸோ இப்போ பாருங்கள், இதே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக உங்களுக்கு வந்துட்டு ஜேசனாக கிடச்சுன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை. ஸ்ட்ரிங்கிஃபை இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? அது மொத்தத்தில் ஒரு ஸ்ட்ரிங்காக வந்துடுச்சு. ஓகே, அண்ட் இதுலேயும் கோட்ஸ் வந்துடுச்சு. ஓகே, அண்ட் இது வந்துட்டு மொத்தத்தில் ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு லாங்குவேஜ்லேருந்து இல்லை இன்னொரு டேட்டா சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு டேட்டா கிடைக்குதுன்னா அது ஜென்ரலாக எப்படி வரும்? இந்த மாதிரி ஒரு ஜேசன் ஸ்ட்ரிங்காக வரும். நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன புரிதலுக்காக உங்களுக்கு கிடைக்கும்போது எப்படி கிடைக்கும் அப்படின்னா
ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரிங் இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் ஜேசன் அப்படிங்கிற ஒரு இதில் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு சிங்கிள் கோட்ஸ் போட்டுக்கிறோம், அப்போ தான் ஸ்ட்ரிங் ஆக முடியும். ஏன் இங்கே சிங்கிள் கோட்ஸ் போட்டோம் தெரியுமா? ஆல்ரெடி ஜேசனில் வந்துட்டு இங்கே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், அப்போ மறுபடியும் இங்கே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதாவது தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ வினேஷ் இல்லைன்னா டெஸ்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு வேலிடு ஸ்ட்ரிங்கா சொல்லுங்கள், இது ஒரு வேலிட் ஸ்ட்ரிங்கா? இல்லை ப்ரோ. ஏன்னா கோட்ஸ் போடலை, சரியா? ஸோ வந்துட்டு நான் கோட்ஸ் போட்டுக்கிறேன். இப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டாக? ஸோ ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இப்போ இந்த டெஸ்ட்டுக்கு பதிலாக நம்மள்ட்ட என்ன ஸ்ட்ரிங் இருக்குது? இந்த பெரிய ஸ்ட்ரிங் இருக்குது, இந்த ஜேசன் ஸ்ட்ரிங் இருக்குது. இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணலாம். பட் இப்போ நான் இதில் பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எரர் வருது, இந்த நிறைய எரர் காமிக்குது. ஏன்னா இதுக்குள்ளாடி ஆல்ரெடி டபுள் கோட்ஸ் இருக்கிறனால இதுவும் கன்ஃபியூஸ் ஆகுது, சரியா? ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட்டுக்கு கூட ஆக்சுவலி சிங்கிள் கோட்ஸும் போடலாம், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த டெஸ்ட் இருந்த இடத்துல நமக்கு என்ன வரப்போகுது? நம்மளோட ஜேசன் ஸ்ட்ரிங், அவ்வளோதான். ஸோ இப்போ எரர் வரல. ஓகே, ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஜேசன் அப்படிங்கிறது என்னன்னு படித்ததுனால நான் உங்களுக்கு அதை தெளிவாக கொண்டு போகிறேன். ஏன் இந்த ஜேசன் ஸ்ட்ரிங்கே நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் கரெக்டாக கொண்டு போகிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஜேசன் இது எங்கேருந்து கிடைக்கும்னு நமக்கு இது வரைக்கும் தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரிங், அது ஒரு வேலிட் ஜேசன் ஸ்ட்ரிங்கு நமக்கு இப்படி கிடைக்கும். எங்கேருந்து? ஏபிஐலேருந்தா இருக்கலாம், இல்லைனா இன்னொரு டேட்டா சோர்ஸ்லேருந்தா இருக்கலாம். இது வந்துட்டு இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் அரையாக கிடையாது. பட் இதை கன்வெர்ட் பண்ணால் ஜாவாஸ்கிரிப்ட் அரையாக கன்வெர்ட் ஆகும். ஏன் சொல்லுங்கள்? இந்த ஸ்ட்ரிங்கை, இந்த ஜேசன் ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணால் இது வந்துட்டு என்னவா கிடைக்கும்? ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அரையாக தான் கிடைக்கும், ஆப்ஜெக்டாக கிடைக்காது. ஏன்னு சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். ஷிஜோ? அரைக்குள்ள தானே நம்ம ஆப்ஜெக்ட் போட்டிருக்கோம். அண்ட் ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் அஸ் அரே. அரே. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஜென்ரலாக நம்ம படித்த அரே, அதுக்குள்ளாடி இப்போ எலமெண்ட்ஸாக என்ன இருக்குது? ஆப்ஜெக்ட் இருக்குது, அவ்வளோதான், சரியா? பட் அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு எப்படி நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஜேசனை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கலாம்? ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அரே எப்படி வைக்கலாம் சொல்லுங்கள்? என்ன இருக்குது? ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங்கை, ஐ மீன் ஜேசன் ஸ்ட்ரிங்கை ஜாவாஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்டாவோ அரையாவோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னேன். என்னது ஞாபகம் இருக்கா? ஜேசன் டாட் பாஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜேசனை நான் இதுக்குள்ளாடி பாஸ் பண்ணிடுறேன். இப்போ கன்சோல் டாட் லாக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, கன்சோல் டாட் லாக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேசன் இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இது என்னது? ஸ்ட்ரிங்கு. அதே ஸ்ட்ரிங்கை, அதே ஜேசன் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு அரையாக கன்வெர்ட் பண்ணால் இப்படி இருக்கும். ஸோ மேபி நம்ம வந்துட்டு இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்டில் இருந்தே தொடங்கியிருக்கலாம். ஐ வாண்ட் டு எனக்கு கரெக்டாக போகணும்னு நினச்சேன். நமக்கு வந்துட்டு கரெக்டாக இது எங்கேருந்து வருது, அது ஸ்ட்ரிங்காக வருது, இந்த இதுவும் நமக்கு வந்துட்டு சொல்லி போகலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்படி போயிருக்கேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இதை புரிஞ்சிக்க வேண்டியது, ஜேசன் ஸ்ட்ரிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அதை வந்துட்டு எல்லா லாங்குவேஜஸ்க்கும் புரியும்னு சொன்னேன். புரியும் அப்படிங்கிற அர்த்தம் அதை வந்துட்டு ஒரு விஷயத்தை ஜேசன் ஸ்ட்ரிங் ஆக்குறதுக்கோ, இல்லை ஒரு ஜேசன் ஸ்ட்ரிங்கை மறுபடியும் அவங்க நேட்டிவ் லாங்குவேஜான ஒரு நம்ம கேஸில் ஆப்ஜெக்டாவோ அரையோ மாற்றுறதுக்கு அந்தந்த லாங்குவேஜஸில் கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது லைப்ரரிஸ் வச்சு கூட மாற்றிக்கலாம். ஏன்னா .NETல ஒர்க் நான் அப்படி பார்த்தப்ப அப்படி ஏதோ இருந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. பட் ஒரு விஷயம், ஜென்ரலாக ஜேசன் வந்துட்டு எல்லாருக்கும் புரியும், எல்லா லாங்குவேஜஸ்க்கும் புரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜேசன் ஸ்ட்ரிங். பார்க்குறதுக்கு நம்ம அரே மாதிரி தான் இருக்கும், இல்லைனா நம்ம ஆப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். பட் இட் இஸ் நாட். இது வந்துட்டு என்னது? ஆப்ஜெக்ட்னா இல்லை அரேனா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காமிக்கும் கன்சோலில். இத்தனை நாளாக இப்படி தானே காமிக்குது. ஸோ அது வந்துட்டு இல்லாமல் ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் இப்படி காமிக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? ஜேசன் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ மேலே இருக்கக்கூடியது ஜேசன் ஸ்ட்ரிங். அதே ஜேசன் ஸ்ட்ரிங்கை நம்ம வந்துட்டு ஜேசன் பார்ஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு அரே ஆஃப் இதை இந்த இன்னும் ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, இதை வந்துட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அரே இருக்குது, அந்த அரேக்கு உள்ளாடி ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்னவாக இருக்குது? நமக்கு நேரமாக ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு, ஐயப்பன், ஷிஜோ, நட்டு அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ எனக்கு ஐயப்பன் மட்டும் போதாது, அவனோட ஜெண்டர், மேல் இது எல்லாமே தேவை இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம வந்துட்டு அதை ஆப்ஜெக்டாக வச்சு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம். ஸோ ஜென்ரலாக இந்த ஃபார்மேட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஒருவேளை இதுக்குள்ளாடி அரைக்குள்ளாடி ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஸ்ட்ரிங்ஸாக இருந்துச்சுன்னா அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஓகே, பட் இந்த ஃபார்மேட் இது வந்து ஜென்ரலாக நடக்கக்கூடியது. ஏன்னா
டேட்டா இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டு டேட்டாலாம் நமக்கு தேவைன்னா இந்த மாதிரி தான் வச்சுருப்போம். ஸோ இந்த ஃபார்மேட்டை வந்துட்டு ஜென்ரலாக அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? ஸோ இதை இனி எப்படி லூப் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த கிளாஸில். இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது ஜேசன் ஸ்ட்ரிங் டேட்டா இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு லைட் வெயிட் ஃபார்மேட்டு. அது ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மாதிரியே இருக்கிறதுனால அதோட பேர் கூட ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் தான். ஸோ அதை ஷார்ட்டாக ஜேசன் சொல்லுவோம். ஸோ ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை வச்சுட்டு எந்த ஒரு ஆப்ஜெக்டையோ அரேயோ ஜேசன் ஸ்ட்ரிங்காக மாற்றலாம். அதே மாதிரி ஜேசன் டாட் பார்ஸை வச்சுட்டு எந்த ஒரு ஜேசன் ஸ்ட்ரிங்கையும் அதோட கரஸ்பாண்டிங் ரியல் ஜாவாஸ்கிரிப்ட் வேல்யூவாக மாற்றலாம். ஓகே, கூல். ஸோ நாளைக்கு ஃபர்தராக இதை லூப் பண்ணுறது, இதை வச்சுட்டு வேறு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டோமில் ஏதாவது அப்பன் பண்ணுற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம். சரியா? இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதா? டவுட் யாருக்கும் இல்லையா? கூல். அப்போ நான் வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன்.